வாழ்க. ஊர்ல கல்யாணம், மார்ல சந்தனம் என்பது கிராமத்தில் ஒரு பழமொழியாகும். யார் வீட்டு கல்யாணமானாலும் இவன் மட்டும் திருமண வீட்டுக்காரன் மாதிரி மார்பில் சந்தனம் பூசிக்கொள்கிறான் என்று கேலி செய்வார்கள். அன்று ஆண்கள் விழா காலங்களில் மார்பில் சந்தனம் பூசுவது அழகிய பண்பாடாக இருந்தது. மனிதர்கள் மகிழ்ச்சிக்காக மார்பில் சந்தனம் பூசிக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் மனிதனுக்காக சந்தனம் பூசிக்கொள்கிறார் என்றால் ஆச்சரியமல்லவா? யார் அந்த கடவுள்? எந்த ஆலயம்? தெரிந்து கொள்வோம். முன்னிரவில் கடவுளின் அலங்காரம் கலைக்கப்பட்டுவிட்டு மார்பில் சந்தனம் பூசுவது ஆலயத்தின் வழக்கம். இதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? இரவில் இறைவனின் திருமேனி வியர்க்கும் அதிசயம் இங்கே நடக்கிறது. இறைவன் மார்பில் சாத்தப்பட்ட சந்தனம் நிறம் மாறுகிறது. ஆம், அதிகாலையில் ஆலயத்திற்கு வரும் பக்த கோடிகளுக்கு அந்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது யாரும் நெற்றியில் வைத்துக் கொள்வதில்லை. மாறாக வரப்பிரசாதமாக சாப்பிடுகிறார்கள். யார் இந்த கடவுள்? ஞானப்பழமாய் பழனியில் பஞ்சாமிர்தம் வழங்கும் முருகக் கடவுள்தான். திருச்செந்தூரில் எப்படி இலை விபூதி பிரசாதம் விசேஷமோ அப்படியே பழனியிலும் சந்தன பிரசாதம் விசேஷமாகும். இங்கே பழனி தண்டாயுதபாணியும் நவபாசனத்திலிருந்து தினமும் பக்தர்களுக்கான சந்தன பிரசாதம் வழங்குகிறார். வழிவேலை வழங்குவோம், வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.